வணக்கங்க. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் திருவாளந்துறை கிராமம். என் பேர் ஆர் ராஜாமணிங்க. நான் பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில தொழிலாளர் அலுவலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜனவரி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற காரணத்தால சொந்தமான ஒரு 3 ஏக்கர் மானாவாரி நிலம். இந்த நிலத்துல நான் மகாகனி, தேக்கு இதெல்லாம் சாப்ளிங்ஸ் பிளான்டிங் பண்ணி நம்ம விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அதுக்காக இப்ப போர் ஆல்ரெடி ஒரு 4 பேர் போட்டாச்சு. ஆனா அதன் பிறகு மின் இணைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா சோலார் மூலியமா மின் செட் போடலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்துல நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு 5-6 நிறுவனங்களை தொடர்பு கொண்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா கேடெக் சோலார் இன்ஸ்டலேஷன் அவங்க திருநெல்வேலியிலிருந்து திருமதி மாரிச்செல்வி மேடத்தை தொடர்பு கொண்டேன். அவங்க உடனே என்னுடைய கோரிக்கையை என்னுடைய தேவைகளை என்ன செய்து கேட்டாங்க. நான் இது மாதிரி எனக்கு மோட்டார் வீட்டு சொன்னேன். அவங்கள்ட்ட ரிவ்யூ பண்ணதுனால 3 பூனாஸ் பவர் மோட்டாரு பிளஸ் 1.5 இன்ச்சு தண்ணிங்க 300 அடியில வரையும் பம்பு பண்ணிக்கிறாங்க தண்ணி எடுக்கிற மாதிரி. நீங்க போன வாரம் நான் கேட்டேன் என்ன செஞ்சு இடையே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நான் அனுப்பி வைக்க அட்வான்ஸ் மட்டும் ஒரு 10,000 ரூபாய் எந்த விதமான இதுவும் கேட்கல. அடுத்த அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி 7/8/2026 காலையில 7 மணிக்கே டீம் இங்க சேர்த்துட்டாங்க. காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அரௌண்ட் 12 o'clock முடிஞ்சிருச்சு. மிக நேர்த்தியா பணியை செஞ்சாங்க. யாரு மேலேயும் எந்த விதமான நமக்கு விமர்சனம் இல்லாத அளவுக்கு வந்ததுல இருந்தே தொழிலை பாத்தீங்கன்னா வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு கரெக்டா ஒரு 10 பைப் 100 அடிக்குள்ள எடுத்து தண்ணி உடனே காட்டிட்டாங்க. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 300 அடியில பைப் இறக்கிட்டு நம்ம தெளிவா பாத்தீங்கன்னா தண்ணி விட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு சூரிய வெளிச்சம் இன்னைக்கு இல்லைங்க. உள்ள வானம் மூடிட்டு இருக்கு, மேகக்கூட்டங்கள் அதிகமா இருக்கு. நான் இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த 1.5 இன்ச்சு வாட்டர் கிளீனா போயிட்டு எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. நல்லா நிவர்த்தி நல்லா ஒரு திருப்திகரமா செஞ்சுருக்காங்க. உண்மையுமே நான் ஒரு பல நிறுவனங்கள்ல தொடர்பு கொண்டுதான் அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வரணும். திருமதி மாரிச்செல்வி எனக்கு சப்போர்ட்டா பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் இங்க பணி செஞ்ச இந்த ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சு கொள்றேன். நன்றிங்க.